நான் பக்கம் வந்துருக்கோங்க. கேரளாவில் அப்பாவோட போயிருக்கேன். அப்பாலாம் வந்துட்டு நம்மளாச்சும் சோட்டா ரைடர், அப்பாலாம் படா ரைடர். கேரளா எல்லா ஏரியாவும் சுற்றிட்டு போயிட்டாரு. தெரியல, ஹார்ன் கூட அடிக்காமல் அவரோட போயிட்டுருக்காரு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் உங்கள் சிலம்பு. ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்படியே ஆளில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. வாங்க போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக போக சொல்லுதுங்க. இந்த பக்கம் போனால் புது பஸ் ஸ்டாண்டுங்க, தேனி புது பஸ் ஸ்டாண்டு. ஸ்ட்ரெயிட்டாக போக சொல்லுது. எல்லா ஊர்லேயுமே ரயில் ரோடு இப்படி தாங்க இருக்குது. ஒரு நல்ல ரோடாக தான் போட மாட்டாங்களா? அப்பா. ஸோ இப்போ வந்து டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மணி 10:04ங்க. இன்னும் நம்மளுக்கு 1.5 வச்சுலாம். ஸ்ட்ரைட்டாக தாங்க போக சொல்லுது. என்னங்க எனக்கே இந்த ரோடை பார்த்தா கன்ஃபியூஷனாக இருக்குது. இது எந்த பக்கம் போகிறது? ஸ்ட்ரைட்டாக காட்டுதுங்க. நம்ம எந்த ரோட்டில் இப்போ போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா NH 85ங்க, நேஷ்னல் ஹைவே 85 அதில் போயிட்டுருக்கோம். ஸோ 600 மீட்டர்ஸில் வந்து ஒரு டேர்னிங் காட்டுதுங்க. இங்கே டிராஃபிக் தான், எல்லா ஊர்லேயுமே டிராஃபிக்னா பெருசாக இருக்கும் போல். ஸோ மேட்சுக்கெலாம் அந்த பக்கம் அதிகமாக வந்திருக்கு. நான் மேட்சுக்கு செலெக்ஷனுக்கெலாம் என்கிட்ட அதிகமாக வந்திருக்கு. நான் ஆக்சுவலாக வந்து ஒரு வாலிபால் பிளேயரு. ஃப்யூச்சரே பொம்சம் ஆயிடுச்சு. ஃபியூச்சர்ஸ் ஃபஸ்ட் வாரு உங்கள் ஃப்யூச்சர் என்னமோ அதுக்காக ஓடுங்க. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் விடாமல் ஓடுங்க. ஸோ ஒரு இதில் கூட ஒரு அண்ணா சொல்லுவாங்க, சுடுதேன்னா அந்த இடத்துல இருந்தால் சுட்டுக்கிட்டே தான் இருக்கும், சுடுறதை விட்டு வெளியே வந்தால் தான் தெரியும், அது வேற நம்ம வேறண்ணே. அந்த மாதிரி தாங்க. என்னங்க ஓகே. டூ ஸ்ட்ரெயிட்டாக காட்டுறது 1.5 மணி நேரங்க, 55 கிலோமீட்டருங்க. பொறுமையாக போனோம்னா 11:37க்கு ரீச் ஆயிருன்னு சொல்லி காட்டுறாரு நம்ம கூகுள் தாத்தா. கூகுள் தாத்தாவை நம்பி தாங்க நிறைய பேர் போய் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுதுங்க. நாங்கள் வால்பாறை போகும்போதெல்லாம் கூகுள் தாத்தாவை நம்பி போயிட்டோம். கடைசியில் பார்த்தா அது ஒரு முட்டுக்காரில் நிப்பாட்டிச்சு. சரி, அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றா. அப்புறம் கும்பகோணம் போகும்போது அப்படி தாங்க கூகுள் தாத்தா நம்பி போனால் ஒரு எண்டு க்ளோஸ் ஆன ரோட்டில் வந்து காட்டுச்சு. பார்த்தீங்களா, மிரண்டேன் நான். அது வந்து பைபாஸில் போனோம், ஆனால் இது காட்டுறது கீழே காட்ட விட்டு நாங்கள் வேலை பைபாஸ் வந்து கீழே போனோம். அது பார்த்தா ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போய் நின்றுச்சு. தேனியில் பெருசாக நான்லாம் இங்கே வந்து எந்த ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணது கிடையாதுங்க. மோஸ்ட்லி மதுரை இந்த மாதிரி ஏரியாவில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். தேனியில் வந்துட்டு நான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ண கிடையாது. ஏன்னா எனக்கு இது என்னமோ தேனின்றது ஒரு கடல் மாதிரி தெரியுதுங்க. ஸோ தேனியில் யாராச்சும் நம்ம ஃபஸ்ட்டு யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுக்க சொல்லுதுங்க. அப்போ அங்கே மூணார்லேயும் பேசிட்டோம். நம்ம இதில் கொழுக்குமலையில் வந்து பேசணும். ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்தமாக வந்து 1800 அப்போ போனோம்னா வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருவாங்களாம். அப்புறம் ஈவினிங் வந்துட்டு ட்ரக்கிங், அதுக்கப்புறம் நைட்டு வந்து பாபிக்யூனு, சிக்கன் கிரேவியை போட்டு சப்பாத்தி அது இதுன்னு சாப்பாடு, நான்வெஜ் சாப்பாடு. அப்புறம் கேம்ப் ஃபயரு, அப்புறம் காலைல சன்ரைஸுங்க. ஈவினிங் சன்செட்டும் பார்க்கலாம், சன்ரைஸும் பார்க்கலாம். இந்த தேனியில் அடுத்து நம்ம கால் வைக்கும்போது நமக்காக இங்கே ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். இருப்பாங்க. ரெண்டாயிரத்தி 24 எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ வழிகள் எல்லாத்தையுமே மறந்துடுங்க. நானும் சிரிச்சுட்டு ஜாலியாக தான் இருக்கேன்.
என்னை பார்த்தா லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரிக்கே இருக்குது. 5-6 வருஷம் 5 வருஷமா 6 வருஷமா லவ் பண்ணோம். 5-6 தெரியல. லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கு உட்காந்து அழுதுகிட்டே தான் இருக்குமே. கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக சரியாகவே தூங்கலை. கும்பகோணம் போனோம், அப்புறம் அங்கிட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வேறு நேற்று காலையில் தூக்கம், இன்றைக்கி காலையில் தூக்கமே வரலைங்க. கடைசியாக வீடியோலாம் எடிட் பண்ணிவிட்டு பண்ணுறே என்னமோ ஆயிடுச்சு. 12 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படி படுத்தேன். அப்புறம் தூக்கமும் வரல. ஏன்னா ஸோ அடுத்த இது கிளம்பணும் இல்லைங்க. ஆக்சுவலாக உங்களுக்காக நீங்கள் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நிறைய பேர் போகாத இடத்துக்கு போகணுன்னு தான் ட்ரை பண்ணுறோம். அப்போ இருந்து சில பேர் போயிருப்பீங்க, பரவாயில்ல. போகாதவங்களுக்கு போனவங்களும் பாருங்கள், போகாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்காகங்க. அதுக்காக தான் கேமராவில் ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கேமரா மூலிமா நீங்கள் தான் அவங்களுக்காக தான் எல்லாத்தையும் சுற்றி காட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ போகாமல் எவ்வளோ பேர் வந்து போகணும்னு ஆசையாக இருப்பீங்க. எல்லாம் நம்ம வீடியோவில் பார்த்து நீங்கள் அப்படியே நீங்கள் போனால் வந்து ஃபீல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு ஏடிஎம் கிட்ட நிப்பாட்டி கொஞ்சம் அமௌண்ட் வந்து கேரி பண்ணணும். ஏன்னா மேலே ஒரு வேளை ஏடிஎம்மோ ஏதோ இல்லைன்னா கூட சிரமமாயிருங்க. அதனால் இங்கேருந்தே நம்ம வந்து அமௌண்ட்டை கொஞ்சம் கேரி பண்ணணும் கையில். ஏடிஎம் எங்கேயுமே கணக்கு தெரியலையா? அக்கா அசால்ட்டாக போயிட்டு இருக்காங்க. அங்கே 10 வண்டி வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் பார்க்குறாங்க கிடையாது. பக்கம் வந்துருக்கோங்க. கேரளாவில் அப்பாவோட போயிருக்கு. அப்பாலாம் வந்துட்டு நம்மளாச்சும் சோட்டா ரைடர், அப்பாலாம் படா ரைடர். கேரளா எல்லா ஏரியாவும் சுற்றிட்டு போயிட்டாரு. தெரியல 600 அடிக்காம அவரோட போயிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா இல்லையா இண்டிகேட்டரை? ஆமாம், 2 பக்கம் இண்டிகேட்டரே இல்லைங்க அவர் வண்டியில். அப்பாலாம் வந்து படா ரைடருங்க. கேரளா ஃபுல்லாக பைக்கில் சுற்றிருக்காரு. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு நமக்கு பெருசாக பைக் ஓட்ட தெரியாது. அதான் சொன்னேன்லங்க, எனக்கு சின்ன வயசுலேருந்து கார் மேலே தான் அதிகமாக ஈடுபாடு. கார் ஓட்டி பழகணும் அந்த மாதிரி. ஸோ ஒரு தடவை அப்பா வந்து போட்டி பழகிட்டார். அப்பா தான் ஓட்டி பழகிட்டார். அண்ணனா அப்பா தான் ஓட்டி பழகிட்டாங்க. 2 யாராவது ஓட்டி பழகிட்டாங்க. அதுலேருந்து பைக்கு ஃபுல்லாக பிடிச்சி வச்சுங்க. பைக்கு தாங்க. அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பைக்கு தான். ஸோ நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்து இன்னும் 51 கிலோமீட்டர் காட்டுதுங்க. 51 கிலோமீட்டர் எவ்வளோ காட்டுதுன்னா 1.5 மணி நேரம் காட்டுது. கரெக்டாக 11:35க்கு போய் சேருண்டு. குமுளிக்கு 58, கம்பத்துக்கு 36, மூணாருக்கு 80, போடிக்கு 12. ஸோ இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாக லெஃப்ட் எடுக்க சொல்லுது. இந்த ரோட்லேருந்து லெஃப்ட்டு மூணாறு போடி. முக்கால்வாசி இங்கே எடுத்த திரும்ப. ஓகே, நம்ம சார்ஜில் ஏதாச்சும் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணுங்க. ஆல்ட்ரேஷனாக பெருசாக கிடையாது, ஸ்டிக்கரிங் தான். நம்ம ஒரு ஸ்டிக்கர் ஒட்டணும் முன்னாடி. அந்த ஸ்டிக்கர் வந்து ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருக்கேன் ஒட்டணும்னா, ஆனால் டைம் தான் கிடைக்க மாட்டேது. ஒட்டணும். அடுத்த வேலை போயிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டணுங்க. என்ன ஸ்டிக்கர்ன்றதை எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி சில ஸ்டோர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. கெஸ் பண்ணவங்களாம் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரைட்டாக காட்டுதுங்க. ஒரே ரோடு தான் போல். ஸ்ட்ரைட்டாக போகணுண்டாங்க. போடி 12, கும்பளி 61, திண்டுக்கல் 77. வாழ்க்கையில் பிடிச்சதை பண்ணணுங்க. ஸோ நம்மள மாதிரி ஒரு ரைடர்ஸ் அவங்க வேற எங்கேயா போகிறாங்க போல. சிக்னலும் இல்லை. ஏன் அந்த கார்காரன் நின்றாரு? நம்ம கழி விட்டாரா? அப்படியா? உள்ள கண்ணாடி இருந்து கை கட்ட தெரியலையா? ஆஹா, நான் கூட ஏதோ சிக்னல் பார்த்து தான் நானா நிற்கிறாங்கன்னு நினச்சேன். பார்த்தா
அதுவும் இல்லாமல் அவங்ககிட்ட நின்ட்டாங்க, சைடில் வந்து அவங்க நின்ட்டாங்க. என்ன மனுஷங்கப்பா சார். நான் கூட என்ன நினைச்சேன்னா சிக்னல் போட்டிருப்பாங்க போல அப்படின்னு நான் சிக்னல் தேடிட்டு இருந்தேன். பார்த்தா சிக்னல் எங்கேயும் இல்லை. அவங்க வந்து நமக்கு வழி விட்டு நிற்கிறாங்க. ஸோ நமக்கு முன்னாடி போனான்னா நிப்பாட்டி நம்மளை போய் சொல்கிறேன். நான் பார்க்கல அவங்கள, நான் வந்து இண்டிகேட்டர் போட்டு நம்பர் பண்ணிட்டேன். அப்புறம் சைடில் வந்து அவங்க நின்றாங்க. ஏன் நிற்கிறாங்கன்னு பார்த்தா அப்புறம் தான் கேட்குறேன். அஜய் என்ன சொல்கிறாரு, அவங்க நமக்கு வழி விட்டு நிற்கிறாங்க. சூப்பரில் சில பேர் கார்காரன்னாங்களாம் ரொம்ப தங்கமாக நடந்துக்கிறாங்க. பைக்கர்ஸ் வந்து பயங்கரமாக மதிப்பாங்க. சில பேர் வந்துட்டு ஒஸ்ட்டுங்க சில பேர். ஸோ இன்னும் 49 கிலோமீட்டர் தாங்க, ஒரே க்ரூஸ் தாங்க. ஒரு பிடி பிடிச்சி பறந்துடுவாங்க அன்னைக்கு. பயங்கரமாக தெரிஞ்சு வருங்க ரோடு. அப்படியே ஏதோ புதுசாக ஒரு ஏரியாக்குள்ள போகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இங்கே தான் நம்ம சொந்த நம்ம பிறந்தவங்க எல்லாமே தேனி தான். ஆனால் ஏதோ போடி மெட்டு 31 கிலோமீட்டர் எங்கேயோ காட்டுறது சரியா. ஸோ ஏதோ புதுசாக ஒரு ஊருக்கு போகிற மாதிரி இருக்குங்க. 11 கிலோமீட்டர் கோடாங்கிவட்டி. அப்புறம் நம்ம எங்கே இருக்கோம்? கோடாங்கிவட்டியில் இருக்கோம். இண்டிகேட்டர் போட்டு வாங்க அண்ணாச்சி. அது அண்ணா வேறு இண்டிகேட்டர் கூட வராருங்க. பயங்கரம். நம்ம வந்து போடி மெட்டுக்கிட்ட வந்து கால் பண்ண சொன்னாங்க. நம்ம அங்கே போயிட்டு அவங்களுக்கு ஒரு தடவை கால் பண்ணி சொல்லிடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போயே அந்த சீலிஞ்சை வந்து நான் வந்து ஃபீல் பண்ணுறேங்க. ஜில்லுன்னு இருக்குங்க. அந்த பக்கம் இருந்ததுக்கும் இப்போ உள்ளே வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக கூலிங் அதிகமாகிட்டே வருது. ராஜனை பாருங்க. ஏய் ஓரமாக போய் உட்கார மாப்பிள்ள. டேய் ஸோ நம்ம டயர் ரொம்ப வீக்காக இருக்குது. ரொம்பலாம் கார்னிங் பண்ணக்கூடாதுங்க. பார்த்து சேஃபாக தான் கார்னிங் பண்ணணுங்க. ஏன்னா ஃபுல்லாக போயிடுச்சு. சைடில் இருக்கிறது மட்டும்தான் இருக்குது. அந்த போர்னோட தான் அப்படியே டயரை ஃபுல்லாக மாற்றிடுச்சு. ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போக சொல்கிறாங்க. நம்ம வந்து 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம். இன்னுமே இந்த பக்கம் ஜல்லிக்கட்டு இதெல்லாம் ஃபேமஸுங்க. காலையில் வரும்போது ஃபுல்லாக பழனி கோயிலுக்கு போகிறவங்க தான். எப்பா எவ்வளோ பேருன்றீங்க. காலையில் அந்த குளிர்லேயும் நடந்து போகிறாங்க. ஃபுல்லாக மிஸ்டாக தான் இருந்துச்சுனால நான் வீடியோ எடுத்துருந்தா பயங்கரமாக இருக்கும். எடுத்துக்கா சைடில் போடுறேன் பாருங்கள். ஸோ பயங்கரமான மிஸ்ட்டுங்க. அந்த மிஸ்ட்லேயுமே சட்டை இல்லாமல் அவங்கள்ட்ட விட்டு போய்க்கு இருக்காங்க. நான் மிரண்டேன். ஸோ நமக்கு வந்து முருகன் வந்து நல்லதே நடப்பார், நச்சு நல்லதே பண்ணுவார், நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்பினீங்கன்னா கண்டிப்பாக நல்லது மட்டும்தாங்க நடக்கும். எங்கள் கம்பெனிக்கு பக்கத்தில் நம்ம தங்கியிருக்க ரூம் பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஐயா கோயில்னு ஒன்று இருக்குது. ஏழையா, அதாவது இந்த மார்கழி மாதத்தில் 12, 17 அது கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு நீங்கள் வேலைக்கே போகலனாலும் கூட அங்கே போய் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்லாம். அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுறாங்க அவங்க. வேறு மாதிரி நல்லா கொஞ்சம் ஜில்லுன்னு தாங்க ஃபீல் ஆகுதுங்க. ஸோ இது வந்து அண்ணனோட அந்த அப்பருங்க. அண்ணன் வச்சுருந்தாரு. நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சா எடுத்துகிட்டு வந்தேன் பாட்டுக்கு. ஸோ செம்மையாக இருக்காது இந்த ரோடு. பயங்கரமாக இருக்குங்க. ஐயோ வேற லெவல் எல்லாம் ஜில்லுன்னு இருக்குங்க. யார் போனாலும் அப்படியே இருக்கணும்ப்பா. பயங்கரமாக இருக்குங்க ரோடு. ஸோ பக்கத்தில் தான் ஆற்று போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கே நல்லா அந்த கூலிங் நல்லாவே ஃபீல் ஆகுது. செம அல்டிமேட்டான ஒரு ஏரியா. வெயிட் பண்ணுங்க, இன்னும் உங்களுக்கு பயங்கரமான வியூவெலாம் காட்டுறேன் நான். ஸோ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு அதை பார்த்துருக்க மாட்டீங்க. ரீல்ஸில் தான் நம்ம பார்த்துருப்போம். அதிகமாக ரீல்ஸ் தாங்க பார்த்தேன் நான். ரீல்ஸு வீடியோஸில் பார்த்தேன். பயங்கரமான ஏரியா. நான் அந்த ஏரியாவுக்கு போய் யாரும் வீடியோ பார்க்கல. அந்த வியூ யாரும் அதிகமாக காட்டினது கிடையாது நான் நினைக்கிறேன். நம்ம தான் ஃபஸ்ட் டைம் காட்ட போகிறோம்னு நினைக்கிறேன். பயங்கரங்க வியூ பாருங்கள். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இல்லை, ஒரு 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அதை நான் உங்களுக்கு வீடியோவை காட்டுவேன். ஸோ அல்டிமேட்டான இறங்குது. ஸோ நம்ம டெஸ்டினேஷனுக்கு இன்னும் 45 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் 11:36க்கு நம்ம போய் ரீச் ஆகிடும் காட்டுதுங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையா, அந்த பக்கம் மழை இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த மேகம் மட்டும்லாம் மறைச்சிருக்குன்னு வேற மாதிரிங்க. அது மேகம்லாம் மறைச்சிருக்குங்க மழையை. இந்த பக்கம் ஃபுல்லாக தென்னந்தோப்பு.
அமைதியான ஒரு கடை இருக்குது. டென்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அந்த டென்ட்டை கேரி பண்ணிக்கலாங்க. லாங்காக ஒரு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா டென்ட்டை கேரி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு கிளம்பிடணும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போட்டு ஜம்முன்னு போகணுங்க. அதான் ஒரு ஆசை. பார்க்கலாம், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஸோ வீட்டுக்கு போகட்டு அம்மா வந்துட்டு நாட்டுக்கோழி குழம்பு இட்லிலாம் அடித்து வச்சுருந்தாங்க. அதை ஒரு பிடி பிடிச்சிட்டு அப்பாவோட ஜாலியாக பேசிட்டு இருந்துட்டு அப்படியே கிளம்பி வந்தாங்க லேப்டாப்பை கேரி பண்ணிவிட்டு. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் ஒரு வியூ கூட உங்களுக்காக மிஸ் ஆகாதுங்க. நீங்கள் ஃபீலே பண்ண வேணாம். இனிமேல் ஒரு வியூ கூட மிஸ் ஆகாது. பயங்கரமாக இறங்குறோம் நம்ம இந்த மேல். ப்ரோ அஜய் ப்ரோ, அவங்க போடி மெட்டுக்கு வந்தனமே கால் பண்ண சொன்னாங்க. போடி மெட்டுக்கு வந்தனமே கால் பண்ண சொன்னாங்க. போடி மெட்டு எதுனே தெரியல. எங்கே போய் கால் பண்ணுறது நம்ம? நான் லொக்கேஷன் வந்து டென்ட்டுக்கு போட்டிருக்கேன். ஸோ ஓகே ஓகே இருங்க, நம்ம லொக்கேஷன் வந்து டென்ட்டுக்கு போட்டிருக்கோம். ஆனால் போடி தாண்டி போயிட்டு இருக்கோமா? ஆனால் அவங்க வந்து போடி மெட்டுட்டு வந்து கால் பண்ண சொன்னாங்க. என்ன பண்ணுறது? இந்த லொக்கேஷன் தான் அவங்க சொன்னது. அது இன்னும் கிடக்கு 43 கிலோமீட்டர் கிடக்கு. போடி மெட்டுக்கிட்ட வந்து நீங்கள் கால் பண்ணுங்க ப்ரோ. அங்கேருந்து இல்லைன்னா பேசாமல் லொக்கேஷனுக்கே போயிருமா? இங்கே இருக்க ஒரு லொக்கேஷன் ஏதோ காட்டுக்குள்ளே காட்டுது. 3 லோவா இங்கே தான் இருக்குது. இங்கே நம்ம போயிட்டோன்னா போடி நாயக்கன் வருது. போடி நினைக்கிறேன். இங்கே போயிட்டா கூப்பிட்றது கொஞ்சம் பக்கத்தில் போய்ட்டு கூப்பிடலாமா? இல்லை அங்கே போய் பார்த்துக்கலாம். ஒரு 30 கிலோமீட்ரு 20 கிலோமீட்ரு 15 கிலோமீட்டர் இருக்கும்போது அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஏன் இங்கே அவன் போடியிலேருந்து வண்டி வந்துட்டுறானா? அதாவது நம்ம வண்டியை மேலே எடுத்துகிட்டு போய்க்கலாமா? டென்ட்டுக்கே கொண்டு போய்க்கலாமா? பிரச்சனை இல்லையா? அதுதே கேட்டல பார்க்கிங் யாராவது இடம் இருக்கான்னு கேட்டேன். மேலேயே நிப்பாட்டிக்கலாம் ப்ரோ அப்படின்ட்டாங்க. ஆனால் நமக்கு 2 மணி தானே செக். நம்ம வந்து 11:30 அங்கே போயிடுவோமே. 11:30 அங்கேயே போயிட்டாங்க. ஓகே தான். நான் வேணா அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து செக்கின் 2 மணி. ஓகே ஆமாம். அப்புறம் நான் அதுக்குள்ள அங்கே போயிடலாம். போகலாமா? சரி ஓகேங்க. நம்ம அவர் அனுப்பின லொக்கேஷனுக்கே போயிடலாம். வர வழியில் ரோடை பார்த்தீங்களே வேற மாதிரி இருக்கு. ஆமாம் இதுவே இப்போ இருக்கா. அப்போ மேலெல்லாம் போயிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும் போல. ஸோ இன்னும் உண்மையிலே சீரியஸாக சொல்கிறாங்க. ரோடு பயங்கரமாக இருக்குது. இங்கே யாராச்சும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா, அதாவது உள்ளூர்காரங்களுக்கு விஷயம் தெரியாதுங்க. நான் வெளியூரில், அதனால் வந்து வெளியூர்காரங்களுக்கு வந்து விஷயம் தெரியாது. உள்ளூர்காரங்களுக்கு தான் விஷயம் தெரிஞ்சு சொல்லுவாங்க. அது வந்துட்டு வேறு எதில் வேணால் செட் ஆகும். நேச்சுரலில் வந்து அது செட் ஆகாது. உள்ளூர்காரங்களுக்கு வந்து அந்த நேச்சுரலோட அருமை தெரியாது. ஸோ வெளியிலேருந்து வரவங்க வந்து அதோட அருமை தெரியும். அந்த மாதிரி தாங்க நமக்கு தான் அதோட அருமை தெரியும். இங்கே இருக்கவங்களுக்குலாம் ஓகே இது ரோடு நல்லா போட்டிருக்காங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ நம்மளாம் வந்துட்டு காடு மலையெல்லாம் லவ் பண்ணிட்டு சுற்றிட்டுறோம். பொண்ணு ஏன்டா இதுக்கு மேலே தான் பொண்ணை லவ் பண்ணி சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னுங்க. ஸோ அவங்க எதுக்காக போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரணத்துக்காக தான் போயிருக்காங்க. ஏன்கிட்ட அவங்க லவ் ஸ்டோரியில் ஒரு தனி விளாக் போடுறாங்க. வேணாம் இப்போ ரொம்ப சந்தோஷமாக போகிறல நம்ம அதே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ பெட்ரோல் வந்து இன்னும் நமக்கு 4 பாயிண்ட் காட்டுது. இன்னும் 2 3 4 பாயிண்ட் காட்டுது. இப்போ வரலையுமே 3 கோடு வந்து காலியாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆமாம் 3 கோடு காலியாக இருக்குங்க. நல்லாவே மைலேஜ் தருது. எம்டி ஓகே தாங்க. எம்டி எடுக்கிறவங்களும் நல்ல வாழ்வு. ஸோ மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. எந்த வண்டியாக இருந்தாலும் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் மைலேஜ் கொடுக்கும். இப்போ நம்ம நாளைக்கு காலையில் இறங்குவோம்னா பாருங்கள் பனி வேறு மாதிரி இருக்க போகுது. ட்ரெக்கிங் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ ஃபஸ்ட்டு கொழுக்குமலை போயிட்டு அதுக்கடுத்து எந்த பிளான்னாலுங்க, அதுக்கப்புறம் தான் பிளானே. பார்த்துக்கலாம். என்ன இவ்வளோ பறவைகள் பறக்குது எல்லாம் இதுங்க. ஆந்தை அது என்ன சொல்ல, வவ்வால். எவ்வா எவனா இவ்வளோ பெருசாக இருக்குது, மொரட்டு வவ்வாலாக இருக்குங்க அது. ஸோ 40 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம டெஸ்டினேஷனுக்கு. போயிச்சாரலாம், பிரச்சனை இல்லை. வேற மாதிரியான ரோடுங்க அது. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வால் இருக்கு பாருங்க. அது ஒரு 4-5 வால் சேர்ந்தா மொத்தமாக நம்மளே தூக்கிட்டு போயிடும் போல, அந்த மாதிரி இருக்கு. ஸ்ட்ரைட்டாக தான் போக சொல்லுது. எந்த பக்கம் ரூட்டு போகணும்னு சொல்லியே. இந்த ரூட்டு தானே? ஆமாம், எல்லாம் நல்லதே நடக்கணும்ப்பா. போடிநாயக்கனூர் பேரூராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. போடி மெட்டுக்கு வந்துட்டு கால் பண்ண சொன்னாங்க. நம்ம போடிநாயக்கனூர் வந்திருக்கோம். இதெல்லாம் அன்சேஃபான ஒரு வண்டிங்க. இந்த மாதிரி தாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா, அவர் வந்துட்டு சபக் டக்கரா. ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த கேம் தெரிஞ்சிருக்காது. சபக் டக்கரான்ற கேமில் வந்துட்டு நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கன் தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ வந்து இதோட நான் என் பண்ணுறேன். மேலே போய்ட்டு என்னென்னு கண்டினியூ பண்ணுறேங்க.